கைஸ், வேலூர் சிட்டியிலேருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸில் இந்த காட் செக்ஷன் இருக்குது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? என் வீட்டிலேருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் வேறு மாதிரி வியூ பாயிண்ட். ஆனால் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்லை, யாரும் இல்லை, சான்ஸே இல்லை. என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சிவநாதபுரம்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போயிருப்பேன். அந்த கிராமத்தை தாண்டி அப்படியே எங்கே ரோடு போகுதுன்னு சொல்லி வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். அந்த கிராமம் அப்படியே காடாக மாறிச்சு. இவ்வளோ பெரிய காடு இவ்வளோ பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். சரி, அப்படியே அந்த ஷாக்லேயே வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். Look at this beauty, man. I love this bike. கொஞ்சம் தூரம் உள்ளே போக போக தான் ரியலைஸ் பண்ணேன் நான் வந்து ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படியே ஒரு காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. டக்குன்னு மலை அப்படியே ஸ்டீப்பாக ஏற ஆரம்பிச்சிச்சுங்க. பார்த்தா அப்படியே ஹேர்பின் பென்ஸாக வருது. செம்ம ஸ்டீப் ஹேர்பின் பென்ஸ். இது என்ன மவுண்டன் ரேஞ்சஸ்ன்னு யோசிச்சுட்டே வரும்போது தான் ரியலைஸ் பண்ணேன் இது வந்து இதுவுமே பார்ட் ஆஃப் ஜவ்வாது ஹில்ஸ் தான். ரோட்டில் ஒரு வண்டி இல்லைங்க. ரோடு காலியாக இருக்கிறதுனால ரோட்டில் மயிலெல்லாம் ஓடிட்டுருக்கு. மேலே போக போக மிஸ்ட் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ரோட்ஸும் நல்லா நேரோ ரோட்ஸு, ஆனால் எம்டி ரோட்ஸு. அங்கே பாருங்க, இந்த மாதிரி வியூஸ் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டு பக்கத்துலேயே கிடச்சிச்சு. அதுதான் எனக்கு ஷாக்கு. மலை மேலே வந்துட்டோங்க. இதை க்ராஸ் பண்ணி போனால் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. நான் இங்கே நின்று கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே ஊர் ஆட்கள் உட்காந்துருந்தாங்க. அப்படியே பேச்சு கொடுத்தேன். இது உள்ளே போனால் ஊர் இருக்காண்ணா? ஊர் இருக்குதா? அதுக்கப்புறம் யாரா இருக்கா இல்லை அவள் தான் முடியுதா? போயிட்டு ரைட்டு கட் பண்ணா கோயில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெயில் டைமில் வந்தோன்னா நல்லா பக்கவா தெரியும். இங்கே நடுவில் நிற்கலாம்ல, அங்கே ஏதோ பாறை மாதிரி இருந்துச்சு, அங்கே நிற்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இது கோயில் வச்சுக்கிறாங்களா? நிற்கலாம். சிரத்தை வந்துச்சு. ஏதோ ஒரு மாதம் ஆக போகுது. ஒன்றும் தெரியல. கரடி குடி பூச்சின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒன்றும் தெரியல. அங்கே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வந்த வழியிலே ரிட்டன் வந்தால் இங்கே ஒரு லுக் அவுட் ஏரியா இருக்குங்க. அங்கே இறங்கி போய் பார்க்கலான்னு சொல்லி இறங்கி நடந்து போயிட்டு இருந்தேன். அண்ணன் கேஷுவலாக சிறுத்தை வந்து போச்சுன்னு வேறு சொன்னாரா? அது வேறு லைட்டாக மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஆசம் மேன். ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். லைட்டாக வழிக்கு காலை விட்டிங்கனாலும் பிரச்சனை தான். வேறு மாதிரி வியூ பாயிண்ட். ஒரு வண்டி இல்லை, யாரும் இல்லை, சைலண்ட்டாக நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்கேன். சன்செட்டுக்கு தான் செம்ம ஸ்பாட்டு. இங்கே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வேலூர் ரூட்டு ரொம்ப தூரம் வெளியே போகாமல் ஒரு நல்ல பைக் ரைடு வரணும்னா இங்கே வரலாங்க. உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த ஊர் பேர் வந்து குருமலை. வந்தீங்கன்னா கொஞ்சம் குப்பை போடாமல் நான் க்ளீனாக வச்சுக்கோங்க. See you guys the next one. Bye.